வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மத்தியமாவில் இருக்கக்கூடிய லெசன் 2 தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பாரத ஹிந்தி பிரச்சார் சபா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் இருக்கிற மீனிங் ஹிந்திமே அர்த்த லிக்கியே பார்க்க போகிறோம். அதாவது ஹிந்தியில் மீனிங் எழுதுறது. ஸ்தித்னா பஷா ஹுவா அப்படின்னா அமைவிடம் அப்படின்னு அர்த்தம். ஸ்தித்னா அந்த ஒரு இடம், ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்தித் பஷா ஹுவா அதுக்கு மீனிங் அமைவிடம். உத்தேஷ்ய லட்சிய, நோக்கம் அப்படின்னு சொல்லலாம், லட்சியம்னு சொல்லலாம். ஆஜீவன் ஜீவன் பர் வாழ்நாள் முழுவதும். பிரதி வர்ஷ அதுக்கு ஹர் ஷால் ஒவ்வொரு வருடமும். குத் ஸ்வயம் தானாக தானே நமக்கு அப்படிங்கிற மாதிரி. குஜர்னா பீத்னா கழித்தல், அதாவது அந்த டைமை கழிக்கிறது. ஓகேவா? அடுத்தது இப்போ हिंदी में अर्थ लिखिए பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ரோமன் विलोम शब्द लिखिए. दक्षिण भारत हिंदी प्रचार सभा. दक्षिण தெற்கு, உத்தர் வடக்கு, சுபுத்திர குபுத்திர நன்மகன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குபுத்திர அப்படின்னா கெட்ட மகன் அப்படின்னு, சுபுத்திரனா நன்மகன். இது வந்து கொஞ்சம் கெட்ட பெயரை வாங்கி கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது பிரதம் அந்திம். பிரதம்னா முதன்மை, அந்திம்னா இறுதி. ஆரம்ப அந்த், ஆரம்பம்னா முதல் தொடக்கம், அந்த்னா முடிவு. சாக்கார் நிராகார், சாக்கார்னா உருவமுள்ள, நிராகார்னா உருவமற்ற. உபயுக்த அப்படின்னா யோக்கியமான அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தகுதி வாய்ந்த தகுந்த அப்படிங்கிற மாதிரி. அனுபயுக்த அப்படின்னா தகுதியற்ற. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரோமன் பார்க்கலாம். ஜோடே பனாயியே இணையுங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா அப்படிங்கிறது, அதாவது தெற்கு பாரத ஹிந்தி பிரச்சார் சபா அப்படிங்கிறது ராஷ்ட்ரிய மகத்வக்கி சம்ஸ்தாக, ஒரு தேசிய சிறப்பு வாய்ந்த ஒரு நிறுவனம். அடுத்தது பாரத் பாரதம். பகுபாஷி தேஷ் ஹே, பல மொழிகள் பேசக்கூடிய ஒரு நாடு. ஆந்திர ஷாக்கா, ஆந்திர கிளை. ஸ்ரவந்தி அப்படிங்கிற பத்திரிகை அங்கே வெளிவர்றது, அதை தான் கொடுத்துருக்குறாங்க. கர்நாடக் சாக்கா, கர்நாடகா கிளையில் பாரத் வாணி அந்த பத்திரிகை வெளிவருகிறது. கேந்திர சபா, நம்மளுடைய மைய சபாவில் பார்த்திங்கன்னா ஹிந்தி பிரச்சார் சமாச்சாரியே தக்ஷின் பாரத். ஹிந்தி பிரச்சார் சமாச்சாரங்கிற பத்திரிகை, சமாச்சார்னா செய்தித்தாள். ஸோ ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் மற்றும் தக்ஷின் பாரத் அப்படிங்கிற செய்தித்தாள் வெளிவருகிறது. நெக்ஸ்ட்டு வாக்கியம் மே பிரயோக் கீஜியேன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 5 கொடுத்துருக்காங்க. சமஸ்தா, சம்ஸ்தானா நிறுவனம். दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. दक्षिण भारत हिंदी प्रचार சபாங்கிறது ஒரு தேசிய சிறப்பு வாய்ந்த ஒரு நிறுவனமாக இருக்குது. நீவ் டால்னா அடித்தளம் இடுதல். गांधी ने दक्षिण भारत हिंदी प्रचार सभा की नींव डाली. गांधी दक्षिण भारत हिंदी प्रचार சபாவிற்கு அடித்தளமிட்டார். बहुभाषी பல மொழி அப்படின்னு அர்த்தம். भारत में कई भाषाएं बोली जाती हैं, इसलिए यह बहुभाषी देश कहलाता है. அதுக்கு பதில் எப்படி எழுதலாம்? பாரத் ஏக் பகுபாஷி தேஸ் ஹே அப்படின்னு கூட நீங்கள் ஷார்ட்டாக எழுதலாம். பாரத் ஏக பகுபாஷி தேஷ் ஹே அப்படின்னு மட்டும் எழுதலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? பாரதத்தில் நிறைய மொழிகள் பேசப்படுகின்றன, ஆகையால் இது பல மொழி நாடு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஜீவன் வாழ்நாள் முழுவதும். ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, காந்திஜி ஆஜீவன் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாக்கே அத்தியக்ஷ ரஹே. காந்திஜி வாழ்நாள் முழுவதும் ஹிந்தி, அதாவது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவினுடைய ஆசிரியராக இருந்தார். லாபான்வித் ஹோனா லாபமடைதல். சபா की पत्रिकाओं से आम जनता और प्रचारक लाभान्वित होते आ रहे हैं. சபாவினுடைய பத்திரிகைகளால் அந்த சேங்கிறது ஆள் அப்படின்னு ஒரு பத்திரிகைகளால், ஆம் ஜனதா அப்படின்னா பொதுமக்கள், மேலும் பிரச்சாரக் நம்ம பிரச்சாரகர்கள் பார்த்திங்கன்னா
लाभान्वित होते आ रहे हैं, பயனடைந்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரோமன் முடிச்ச உடனே नेक्स्ट निम्नलिखित पद्यांश को पढ़कर प्रश्नों का उत्तर दीजिए. கீழே கொடுக்கப்பட்ட அந்த கத்தியாம்ச இதில் எப்படின்னா பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த கத்தியாம்சை படிச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அந்த பத்தியாம்சிலேருந்தே நீங்கள் பதில் கொடுக்க போகிறீங்க. ஸோ இதுக்கான பத்தியாம்சை பார்க்கலாம். பேஜ் நம்பர் 25 இருக்குது. आपने दक्षिण भारत हिंदी प्रचार सभा का नाम सुना होगा. दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व संस्था அடுத்தது है. इस संस्था के द्वारा संचालित विभिन्न परीक्षाओं में प्रतिवर्ष लाखों की संख्या में छात्र भाग लेते हैं. इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में आंध्र, कर्नाटक, केरल और तमिलनाडु में है. दिल्ली में भी इसकी शाखा है. इस शाखाओं का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है. यह कार्यालय केंद्र सभा के नाम से भी जाना जाता है. ஸோ இப்படி பத்தியாம்சம் கொடுத்துட்டு 3 क्वेश्चन அதில் கேட்பாங்க. सभा की परीक्षाओं में प्रतिवर्ष कितने छात्र भाग लेते हैं. சபாவினுடைய பரீட்சைகளில் ஒவ்வொரு வருடமும் எத்தனை மாணவர்கள் பங்கெடுக்கிறார்கள். அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க, லாக்கோங் கி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் நம்ம தேடி பார்த்தோம்னா கிடைக்கும் பாருங்கள். இந்த மேல் பகுதியில் இருக்குது லாக்கோங் கி சம்கியாமே அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுலேயே இருக்கிறதா நம்ம எழுத போகிறோம். அது மாதிரி 3 क्वेश्चन பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 26 கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் 199 நம்ம பார்க்க போகிறோம். सभा की परीक्षाओं में प्रतिवर्ष लाखों की संख्या में छात्र भाग लेते हैं. சபாவினுடைய பரீட்சைகள் மூலமாக ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கு கொள்கிறார்கள். सेकंड क्वेश्चन, सभा की शाखाएं किन किन प्रांतों में हैं. சபாவினுடைய கிளைகள் எந்தெந்த மாநிலங்களில் அமைஞ்சிருக்கின்றன அப்படின்னு கேட்குறாங்க. சபா கி ஷாக்காயே தக்ஷின் கே சாரோं प्रांतों, தெற்கு பாரதத்தினுடைய 4 அதாவது தெற்கு பகுதியினுடைய 4 மாநிலங்கள் ஆந்திர மற்றும் தெலுங்கானா, கர்நாடகு, கேரள் और தமிழ்நாடுமே அமைந்திருக்கின்றன அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சபா கா பிரதான் காரியாலय கஹாं ஸ்தித் है. சபாவினுடைய பிரதானமான அந்த காரியாலயம்னா ஆஃபீஸ், மெயின் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. சபா கா பிரதான் காரியாலय சென்னை में ஸ்தித் है. சபாவினுடைய முதன்மை அலுவலகம் சென்னையில் அமைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருப்பாங்க. 2 क्वेश्चन கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு இது 5 மார்க்குக்கு உள்ளது. दक्षिण भारत हिंदी प्रचार सभा. दक्षिण भारत हिंदी प्रचार सभा के बारे में 5 वाक्य लिखिए. அதை பற்றி 5 வாக்கியங்களில் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में हैं. इन शाखाओं का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है. गांधी जी ने इस संस्था की स्थापना सन 1918 में चेन्नई में की. यह संस्था गांधी जी के स्वप्नों को साकार करती आ रही है அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட மீனிங் பார்க்கலாம். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா வந்து ஒரு தேசிய சிறப்பு வாய்ந்த ஒரு நிறுவனமாக இருக்குது. இதனுடைய கிளைகள் தெற்கு பகுதியினுடைய 4 மாநிலங்கள், எல்லா திசைகளில் உள்ள 4 மாநிலங்களிலும் அமைந்திருக்கின்றன. இந்த கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா இதோட பிரதான் காரியாலய், மெயின் ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா முதன்மை அலுவலகம் சென்னையில் அமைந்திருக்கு. ஸ்தித் ஹேனா அமைந்திருக்கிறது. காந்திஜி ने इस संस्था की स्थापना, காந்திஜி இந்த நிறுவனத்தினுடைய அதாவது இந்த அமைப்பை வந்து எப்போ நிறுவினார்னு பார்த்திங்கன்னா வருடம் 1918 சென்னையில் செய்தார். இது சம்ஸ்தா, இந்த நிறுவனம் காந்திஜியினுடைய சப்னோம்கோ, அவருடைய கனவுகளை சாக்கார் கர்த்தி ஆரஹி ஹே, இன்னமும் உருவமுள்ளதா அர்த்தமுள்ளதா ஆக்கிக்கிட்டு வருது. दक्षिण भारत हिंदी प्रचार सभा की पत्र पत्रिकाओं का उल्लेख कीजिए. அதாவது दक्षिण भारत हिंदी प्रचार சபாவினுடைய அந்த வெளிவரக்கூடிய பத்திர பத்திரிகைகள் என்னென்ன பத்திரிகைகள் வெளிவருதோ அதை பற்றின குறிப்புகள் வரைக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. दक्षिण की चारों प्रांतीय शाखाएं हिंदी के साथ अपनी अपनी प्रांतीय भाषाओं में
पत्र पत्रिकाएं प्रकाशित करती आ रही हैं. இந்த தெற்கினுடைய 4 மாநில கிளைகளுமே ஹிந்தியோட தனது மாநில மொழிகளில் பத்திர பத்திரிகைகள் செய்தித்தாள்களை அச்சிட்டு கொண்டு வெளியிட்டு கொண்டு இருக்கின்றன. ஆந்திர சாக்காசே, இப்போ ஆந்திர மாநிலத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கிளை நிறுவனத்திலேருந்து ஸ்ரவந்தி அப்படிங்கிற பத்திரிகையும், கர்நாடக சாக்காசே அந்த கர்நாடக கிளையிலிருந்து பாரத்வாணி, இதுதான் மேட்சிட்டில் கொடுத்துருந்துருப்பாங்க உங்களுக்கு, பாரத்வாணி அப்படிங்கிறதும், கேரள் சாக்காசே கேரளத்திலிருந்து கேரள பாரதி அந்த அப்படிங்கிற பத்திரிக்கையும், அவர் தமிழ்நாட்டில் இருந்து ஹிந்தி பத்திரிகா அப்படிங்கிறதும் நிக்கல் ரஹி ஹே வெளிவந்து கொண்டு இருக்கின்றன. கேந்திர சபா से हिंदी प्रचार समाचार एवं दक्षिण भारत प्रकाशित हो रही है. நம்ம மைய சபாவிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் அப்படிங்கிற பத்திரிகையும் மற்றும் தக்ஷின் பாரத் அப்படிங்கிற பத்திரிகையும் அச்சிடப்பட்டு வெளிவந்து கொண்டிருக்கின்றன. इन पत्रिकाओं से आम जनता और प्रचारक लाभान्वित होते हैं. இந்த பத்திரிகைகள் மூலமாக பொதுமக்கள் மற்றும் பிரச்சாரக்கு நம்மளுடைய ஆசிரியர்கள் கூட பயனடைந்து கொண்டு தான் இருக்கிறாங்க, பயனடைந்து வருகின்றனர். ஸோ இதில் இருக்கிற அபியாஸ் இவ்வளோ தான். நான் ஏற்கனவே இதோட எஸ்ஸே உங்களுக்கு அப்லோடு பண்ணியாச்சு. வேறு ஏதாவது தேவைப்பட்டால் கமெண்டில் சொல்லலாம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.